வணக்கம் நண்பர்களே. சோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் யுஸ்வேந்திர சஹலோட பியூட்டிஃபுல் ஸ்பெல் அகைன்ஸ்ட் KKR இன் மேட்ச் 31 at முலான்பூர். சோ அவர் தான் கேமே திருப்பினாருங்க. அதாவது 111க்கு ஆல் அவுட் ஆயிட்டு கண்டிப்பா அந்த மேட்சை பஞ்சாப் கிங்ஸ் தோத்துருவாங்க, KKR வந்து அசால்ட்டா வின் பண்ணிடுவாங்க நினைச்ச ஒரு ஸ்டேஜ்ல அப்படிதான் இருந்தது. ரஹானே ரகுவன்சி ஆடுறத பார்த்து ரஹானே விக்கெட் எடுத்தாரு. ரஹானே ரிவ்யூ போயிருந்தா அது நாட் அவுட், பட் ஸ்டில் அவர் போல. அது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்க்கு ஒரு கெயினா வந்து அமைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டப்புன்னு ஒரு 3 விக்கெட் எடுத்தாருங்க. டோட்டலா கேமே மாறிடுச்சு. சோ சஹலை வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பைசா கொடுத்து எடுத்திருக்காங்கன்னும் போது நிறைய கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாரு. என்ன அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியே கிடையாது, எதுக்கு இவருக்குலாம் கிட்டத்தட்ட 17-18 கோடி எல்லாம் கொடுத்து எடுத்தாங்க, நல்ல அடி வாங்குறாருன்னு. எஸ், அது உண்மைதான். ஏன்னா இந்த மேட்சை தவிர மற்ற மேட்சை நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. LSD மேட்ச்ல கொஞ்சம் நல்லா போட்டாரு லக்னோவில். அங்க அது வேணா நான் கிரெடிட் கொடுப்பேன், பூரான் விக்கெட் எடுத்தாரு. மற்ற மேட்ச்லாம் ரொம்பவே எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஆனா இந்த மேட்ச்ல சஹல்னா யாருன்றத அந்த ஒர்த்தை ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா இந்த கண்டிஷன்ஸும் அவருக்கு ஏற்ற மாதிரி இருந்தது. 2 பேஸ்டா இருந்தது, ஹோல்ட் ஆச்சு. அதனால பியூட்டிஃபுல்லா ஸ்லோவா போட்டு KKR பேட்ஸ்மேனை தென்னார விட்டாருன்னு தான் சொல்ல முடியும். அவுட்ஸ்டாண்டிங் மேட்ச் வினிங் எஃபர்ட் ஃப்ரம் சஹல்.